தமிழ் பாதை நேயர்களுக்கு வணக்கம். தமிழக வெற்றிக் கழகம் 2026 சட்டசபை தேர்தலை எப்படி எதிர்கொள்ளும் என நாளுக்கு நாள் மாறுபட்ட தகவல்கள் வந்த வண்ணமாக உள்ளது. பாட்டாளி மக்கள் கட்சி எடுக்கும் முடிவில் அரசியல் களம் ஒட்டுமொத்தமாக மாற வாய்ப்புள்ளது. மேலும் பாரதிய ஜனதா அதிமுக கூட்டணியில் தமிழக வெற்றிக் கழகம் இடம்பெற வாய்ப்பு இல்லை என தெரிகிறது. எனவே தமிழக வெற்றிக்கு கழக ஒருங்கிணைப்பில் கூட்டணி அமைய வாய்ப்புள்ளதாக தெரிகிறது. அப்படி அமையும் பட்சத்தில் கூட்டணியில் யாரையெல்லாம் இணைப்பது என்பதும் சாதகமான தொகுதிகள் எவை எனவும் கள ஆய்வு நடத்தப்பட்டு வருவதாக தெரிகிறது. கூட்டணியில் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை கொண்டு வந்து கணிசமான தொகுதிகளை ஒதுக்கவும் பேச்சுவார்த்தை துவங்க உள்ளதாக தெரிகிறது. சிறுபான்மையினர் வாக்குகளை குறிவைக்கும் நோக்கில் ஏற்கனவே முஸ்தபா தலைமையிலான தமிழ்நாடு முஸ்லிம் லீக் இணைந்த நிலையில் பாஜக வரவால் அதிமுக கூட்டணியில் இருந்து வெளியேறிய எஸ்டிபிஐ கட்சியை கூட்டணியில் இணைக்க முயற்சி எடுக்க வாய்ப்புள்ளதாக தெரிகிறது. பட்டியலின மக்களின் வாக்குகளை குறிவைக்க வட சென்னையில் செல்வாக்கு உள்ள பகுஜன் சமாஜ் கட்சியுடன் கூட்டணி வைக்க திட்டமுள்ளதாகவும் தேவைப்பட்டால் நேரடியாக தேசிய தலைமையுடனும் பேச திட்டம் இருப்பதாக தெரிகிறது. இந்த கூட்டணி தனித்துவமாக தெரியாம் ஆத்மி கட்சியை இணைத்து சில தொகுதிகளை ஒதுக்கி அரவிந்த் கெஜ்ரிவாலை பிரச்சாரத்திற்கு அழைத்து வரவும் திட்டமுள்ளதாக தெரிகிறது. அதேபோல முன்னாள் ஐஇடிஎஸ் அதிகாரியான சகாயம் அவர்களையும் அவரின் மக்கள் பாதையும் கூட்டணியில் இணைத்து தலைநகரில் சகாயம் அவர்களை களம் முயற்சிக்க வாய்ப்புள்ளதாக தெரிகிறது. மேலும் ஜல்லிக்கட்டு போராட்ட களத்தில் உருவாகிய தமிழ்நாடு இளைஞர் கட்சியையும் இணைக்க வாய்ப்புள்ளதாக தெரிகிறது. மேலும் விஜய் அவர்கள் கோவையில் போட்டியிட வாய்ப்புள்ளதால் அங்கு பல அமைப்புகளின் தலைவர்களிடம் ஆதரவு கேட்கும் முனைப்பில் உள்ளதாக தெரிகிறது. அடுத்த கட்ட தகவல்களை அடுத்த காணொளியில் காணலாம். தமிழக வெற்றிக் கழகம் கூட்டணி எந்த கட்சியுடன் அமைந்தால் சாதகமாக இருக்கும் என கமெண்ட் பண்ணுங்க.